Hi friends, வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா என்ன இதுக்காக பண்றேன் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணியிருக்கோங்க. நீங்க பார்த்துருப்பீங்க மேபி வந்து நேற்று நம்மளுடைய ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன். அண்ட் சேம் டைம் ஒரு டீசர் மாதிரி ஒரு ரிலீஸ் பண்ணியிருப்போம் நம்ம சேனல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிரேட் டியூப் சேனல் அப்படின்றது பென்சில் வுட் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கோங்க. நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ரீசன் என்னன்னா ஆக்சுவலாக நம்ம கிரேட் டியூப் தான் ஃபர்ஸ்ட் டைமாக ரெடி பண்ணோம். ஐ மீன் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு சேனல் கிரியேட் பண்ணி யூடியூப்ல வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சப்போ நம்ம கிரேட் டியூப் தான் ஃபர்ஸ்ட் சேனலாக இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டா நிறைய இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் டியூப் சேனல் நம்ம பெருசாக யூஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் அப்பப்போ அக்கேஷனலாக யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக நம்மளுடைய ட்ரீம் ப்ராஜெக்டான பென்சில் வுட்ல இந்த சேனல்ல ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல் நேமை பென்சில் வுட்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கோங்க. நம்ம கஸ்டமர்ஸ், அதாவது நம்மளுடைய ஸ்ரீ சக்தி புகழ் டெக்ஸ்ட் சேனலை பார்த்து கிரேட் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இது நம்மளுடைய பென்சில் வுட் நம்மளுடைய ஓன் பிராண்டுங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 45 டேஸா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு பேக்ட்ராப்ல. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டர், ஐ மீன் ட்ரேட்மார்க்குக்கு அப்ளிகேஷன் போட்டு டிஎம் வாங்கியாச்சுங்க. அதாவது ட்ரேட்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை வாங்கிட்டோம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். லோக்கலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஷர்ட் பேண்ட்ஸ் எல்லாமே பண்றாங்க. பட் நம்ம என்ன யோசிச்சோம் அப்படின்னா ஒரு குவாலிட்டியான கூட்ஸ் நம்ம உங்ககிட்ட கொண்டு வரும்போது அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சேம் டைம் அந்த ஒரு கிளாத் நீங்க வியர் பண்றீங்க அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், சேம் டைம் குவாலிட்டியாகவும் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில குவாலிட்டியான கார்மெண்ட்ஸை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தணுன்ற தாட்ல தான் பென்சில் வுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டிங்ல கொண்டு வந்திருக்கோங்க. யூஸ்வலா நீங்க பாப்பீங்க நிறைய பிராண்டிங் வந்துட்டு நம்மளுடைய மார்க்கெட்லயே இருக்கு. பென்சில் வுட் எதுக்காக நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு யூனிக்கா ஒரு அத்தன்டிக்கா நம்ம வந்துட்டு செய்ய போறோம். ஒவ்வொரு ஷர்ட் ஆகட்டும், ஈவன் பேண்ட்ஸ் ஆகட்டும், டிஷர்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஸ்பெசிஃபிக்கா குவாலிட்டியான ப்ராடக்ட் மட்டுமே ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அந்த கார்மெண்ட்டை பர்ச்சேஸ், கார்மெண்ட்டா நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறது கிடையாது, ரா மெட்டீரியல் தான் பர்ச்சேஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் அது எல்லாமே நம்மளுடைய கார்மெண்ட்ஸ்ல சேம் சூப்பர்வான பேட்டர்ன், ஐ மீன் ஒரு ஷர்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும் இல்லைங்களா, அந்த பேட்டர்ன்ல சைஸ் வாரியா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ண போறோங்க. உங்களுக்கு அப்கமிங், அதாவது நம்ம வந்து ஆகஸ்ட் 22 ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பிளான் பண்ணியிருக்கோம். பென்சில் வுட்டை பற்றி அதுக்கு முன்னாடியே நம்ம உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் எவ்வளோ வியூஸ் போகுன்றது கூட எனக்கு தெரியாது. ஏன்னா பென்சில் வுட் அப்படின்றது புது வேர்டு, அதனால வந்து உங்களுக்கு இதுல இருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்வைப் அவுட் பண்ணிட்டு போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குன்றதுனால ஓகே பரவாயில்ல, எனக்கு ஒரு 1000 வியூஸ் வந்தால் போதுன்ற தாட்டில் தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க நம்ம வந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, சக்தி புகழ் எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா, அது மாதிரி இப்போ பென்சில் வுட்டுக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய ரிக்வஸ்ட். ஒரு இதா சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃபேக்டா சொல்லணும் அப்படின்னா, இன்ஃபேக்ட் 2018ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரேட் டியூப் சேனலே ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரீஸு மற்ற சமாச்சாரம்லாம் வந்து போட்டுட்டு இருப்பேன். என்னன்னா என்னுடைய விளாக் மாதிரி ஆக்சுவலாக இந்த வீடியோ தான், இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னா 2019 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இளம்பிள்ளையில் சாரீஸான வீடியோ மட்டுமே போட்டுட்டு இருப்போம். அப்போ வந்து மார்க்கெட்டில் பெரிய அளவில் சாரீஸ் பண்ணுறவங்க வீடியோலாம் இருக்காது, நம்ம மட்டும் ஸ்பெசிஃபிக்காக போட்டுட்டு இருப்போம். அப்போ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆனாங்க. கிட்டத்தட்ட 25,000 வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் 2020ல ஒரு சின்ன ஒரு இதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வீடியோவும் டிலீட் பண்ணுற நிலைமைக்கு வந்தோம். அதுக்கப்புறம் அந்த டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆச்சுங்க. கிரேட் டியூப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம பெருசாக அதில் வீடியோ அப்லோட் பண்ண வேண்டாம், நம்ம வந்து புதுசாக ஒரு சேனல் கிரியேட் பண்ணலான்னு பண்ணது தான் இப்போ இருக்கிற ஸ்ரீ சக்தி புகழ் டெக்ஸ்ட் இளம்பிள்ளை சேனல். ஆக்சுவலாக அந்த டயத்துக்கு கிரேட் டியூப் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேனல் நமக்கு. பட் அதுக்கப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்டாக சில விஷயங்கள்லாம் நடந்தனால பெரிய அளவில் கிரேட் டியூப் நம்ம வந்துட்டு கவனிக்கவே இல்லைங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி புகழ் டெக்ஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ணோம், திருப்பியும் கிரேட் டியூப்லேயே மாற்றிட்டு ஃபைனலி இப்போ வந்து பென்சில் வுட்னு சொல்லிட்டு மாற்றிட்டோங்க. இதுதான் வந்து ஆக்சுவலி ஷார்ட்டான ஒரு இது. பட் என்னன்னா நம்ம வந்து 2018லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2018 வந்து பார்த்தீங்கன்னா 21 கலெக்ஷன்ஸ் அப்படின்ற நேமில் பிராண்டிங் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ கூட நம்மளுடைய சேட்டில் நீங்கள் சேட் பண்ணீங்க அப்படின்னா டிபி வந்து 21 கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும். 6379 நம்பருக்கு பார்த்தீங்கன்னா எதுக்காகன்னா ஒரு 21 கலெக்ஷன்ஸ் மென்ஸ் கார்மெண்ட்ஸு, விமென்ஸு, கிட்ஸு
அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். பட் 21 கலெக்ஷன்ஸ்ன்ற நேமில் இப்போ நமக்கு ட்ரேட்மார்க் கிடைக்கல. ஆஸ்வெல் வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் வுட் அப்படின்ற நேம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்படின்றதுனால நம்ம வந்து இது ஒரு பிராண்டிங்காக கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு பிராண்ட் லவராக இருக்கீங்க, இல்லை ஒரு பிராண்டுக்கு ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று 10ஓட 11 பர்ச்சேஸ் பண்ணாமல் ஒரு பிராண்டடான ஒரு ஷர்ட் எடுக்கிறீங்க, பிராண்டடான பேண்ட் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த இந்த பென்சில் வுட் அப்படின்ற ஞாபகம் உங்களுக்கு வரணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். எத்தனை பேருக்கு ரீச் ஆகுன்றதெல்லாம் தாண்டி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மூலமாக எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்றது தான். ஏன்னா லாஸ்ட் ஃபியூ டேஸாக சப்ஸ்கிரைபர்ஸுடைய ட்ராப் இருக்குது. நான் பார்த்தேன், ஆக்சுவலாக கண் கூட பார்த்தேன். பென்சில் வுட் நேம் சேஞ்ச் பண்ணுவோன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கஸ்டமர்ஸோ இல்லை சப்ஸ்கிரைபர்ஸோ என்ன நினச்சிட்டாங்க, இது ஏதோ ஒரு சேனல் தெரியாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றுமே இல்லை, இது நம்ம சேனலு, நம்மளுடைய ஓன் சேனலு. பென்சில் வுட் அப்படின்றது நம்மளுடைய ஓன் பிராண்டிங்க. நீங்கள் நம்மளை சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் 45 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்ச்சேஸ்க்காக சென்னை, பெங்களூரு, அப்புறம் திருப்பூர், ஈரோடுன்னு சொல்லிட்டு மல்டிபிள் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பாக்ஸுக்காக செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெனக்கெட்டு ஒர்க் பண்ணுறோம். மெனக்கெட்டு மீன்ஸ் அந்த அளவுக்கு ஈடுபாடோட நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு பார்த்து பார்த்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயமே அப்படிதான் கொண்டு வந்துட்டு இருக்கோம். நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி என்னுடைய பெஸ்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்கணுன்றத எப்பயுமே வந்து நான் ஆணித்தரமாக ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். நம்ம ஸ்டாஃப்ஸும் அதுதான். பட் டீசர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன், இமிடியேட்டாக அடுத்த நாள் டீசர் வந்துருச்சு. லோகோ ஆக்சுவலாக அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி ஆச்சு. ஆக்சுவலாக லோகோ ஒன்று ஒர்க் பண்ணோன்னு அது ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று ஒர்க் பண்ணோம், அது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்க மற்ற பிராண்ட்ஸோடைய லோகோ மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று ஒர்க் பண்ணோம், அதில் ஃபைன் டியூனிங் பண்ணி இப்போ உங்களுக்கு அந்த லோகோவும் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் லோகோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்மளுடைய லோகோ வந்துட்டு ஒரு ஸ்டாச்சு வந்து பென்சிலை கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே வந்து அட்ராக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறதுக்காக தான் வந்து அது பண்ணேன். அந்த லோகோவை எப்போல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய ஞாபகம் வரணுன்றதுக்காக தான் அதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறேன். அது வேணால் இந்த ஸ்க்ரீன்லேயே காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஸ்க்ரீனில் காட்டுறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய லோகோ வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு. அண்ட் சேம் டைம் என்ன மாதிரியான ஐட்டம் கொண்டு வர போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய லோகோ டேக்லைனே தான், பார்ட் ஆஃப் லைஃப் ஃப்ரம் சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த டேக்லைனே கிரியேட் பண்ணியிருப்போம். என்ன ரீசன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும், அதாவது பார்ட் ஆஃப் லைஃப் ஃப்ரம் சைல்ட்ஹுட் அப்படின்ற ரீசன் வந்துட்டு சின்ன வயசுல நீங்கள் ஒரு கார்மெண்ட் போடுறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய டீனேஜ்லையும் அதே பிராண்டில் பண்ணணும், உங்களுடைய ஒரு மிட் ஏஜ்லையும் அதே பிராண்ட் ஒரு ஷர்ட்டோ பேண்ட்டோ ஏதோ நீங்கள் வியர் பண்ணணும், எண்ட் ஆஃப் லைஃப்லையும் ஐ மீன் அந்த லாஸ்ட் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டை நீங்கள் இது பண்ணணுன்றத நான் வந்து சிம்பிளிஃபைடாக சொல்லியிருப்பேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சைல்டுக்கும் ஐ மீன் கிட்ஸுக்கும் இருக்குது, சைல்டுக்கு இருக்குது, கிட்ஸுக்கு இருக்குது, அண்ட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டருக்கு இருக்குது, அடல்ட்டுக்கு இருக்குது, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் அடல்ட் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்மெண்ட்ஸ் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்ற டார்கெட் தான் பண்ணியிருக்கோம். பட் பிகினிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு, பேண்ட்டு, டிஷர்ட்ஸு, ட்ரௌசர் அது மாதிரியான ஐட்டம் மட்டும் கொண்டு வந்திருக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். ரீசன் வந்துட்டு நம்ம வந்து இவ்வளோ நேரம் பேசணும், உங்களுக்கு வந்து இதை வந்து போர் அடிக்கலாம் மேபி. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லைங்களா. பட் அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு யார்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னா ஃபேமிலியில் சொல்லுவாங்க. பட் என் ஃபேமிலி வந்து கொஞ்சம் பெருசு, நீங்கள் தான் நம்மளுடைய ஃபேமிலி. ஸோ அதனால தான் வந்து உங்ககிட்ட நான் இந்த வீடியோ மூலமாக கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு பென்சில் வுட்டை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற தாட் வரணுன்றதுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க இந்த சேனலில் ரெகுலராக. ஆனால் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், ரெகுலராக பேண்ட் ஷர்ட்டை பற்றியோ இல்லை டிஷர்ட்ஸ் பற்றியோ நம்ம வீடியோ இருக்காது. ஏன்னா அதில் பெருசாக நம்ம பேசுறதுக்கு இல்லை. இப்போது ஒரு சாரீ எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாரியில் டிசைன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அந்த சாரீ முந்தி ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது பேசிட்டே இருக்கலாம். பட் அதில் வந்து ஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் XL, ML அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைஸ் வாரியாக மட்டும்தான் இருக்குமே தவிர, ஒரு ஒயிட் ஷர்ட்னா ஒயிட் ஷர்ட் தான், அதில் பெருசாக வீடியோ போட முடியாது, வேஸ்டிக்கு எதுவும் வீடியோ போட முடியாது. பேண்ட்டுன்னா அது என்ன ஒரு 10 நிமிஷம் 10 செகண்ட்ஸில் ஷார்ட்ஸாக காமிச்சிட்டு வேலையை முடிச்சிடலாம். பட் வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு விளாக் மாதிரி, ஒரு பிஸ்னஸ் விளாக் மாதிரி, ரொம்பவே வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசமாக இல்லைன்னா கொஞ்சம் ஒரு லைட்டாக ஃபன்னோட இருந்த மாதிரி, அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் ஆட் பண்ணலாம் இந்த வீடியோவில், இந்த சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். உங்களுடைய சப்போர்ட்ஸ் முழுக்க இருக்கும்னு நம்புறேங்க. ஏன்னா எதுவுமே இல்லாமல் ஆரம்பித்த ஒரு இதுதான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது. பட் இன்னைக்கு ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம்.
ஏன்னா 2018ல் நான் ஸ்டார்ட் பண்ணப்போ சென்னையில் இருந்தேன். ஆக்சுவலாக நான் இப்போ சென்னையில் இருந்தேன். 2018ல் ஒவ்வொரு பையன் நான் வந்து தூக்கிட்டு அப்பார்ட்மெண்ட் ஏறி தான் ஆக்சுவலாக நம்ம சாரீஸை சேல் பண்ணோம். அப்போ நம்ம பிராண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா 21 கலெக்ஷன்ஸ், 21 கார்மெண்ட்ஸ் பண்ணணும், 21 வகையான கார்மெண்ட்ஸ் பண்ணணுன்றதால தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணோம். பட் அது அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு சாரீக்கு நம்ம ஊர் வந்து சாரீ சமாச்சாரம் ஊருன்றதுனால சாரீ ஸ்டார்ட் பண்ணுவோம். இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ட்ரீம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த ட்ரீமுக்காக ஒர்க் பண்ணும் அப்படின்ற தாட்டில் தான் இந்த பென்சில் வுட் ரெடியாக இருக்குங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும். ஸோ அவங்கவுங்களும் அவங்க ட்ரீமை நோக்கி நகர்ந்துட்டு இருப்பீங்க. பட் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு நானும் எனக்கு நீங்களும் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், இதில் நிறைய ஃபியூச்சர் பிளான் இருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற தாட்டில் இருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். ஏன்னா ஃப்ரான்ச்சைசி ஆஃபர்ஸ் கொடுக்கலாமா இல்லை வந்துட்டு அந்த மாதிரி ஒரு தாட்டும் போயிட்டுருக்கு. ஏன்னா பிராண்ட் அப்படின்னு பண்ணிட்டோம் அப்படின்னா குவாலிட்டியில் 100% காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். குவாலிட்டி ஆஸ் வெல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்லையும் நம்மளை பற்றி தெரியும், நம்ம ப்ரைஸ் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரியும். ப்ரைஸுமே 100% ஜென்யூன் ப்ரைஸாக இருக்கும். மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணும்போது குவாலிட்டியும் 100% ஜென்யூன் குவாலிட்டியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு குவாலிட்டின்னு சொல்கிறீங்களேப்பா, நீங்களும் மார்க்கெட்டில் இருந்தாலும் கிளாத் வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, சேம் ஒரு கார்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக சொல்லணும்னா 40க்கு 40 காட்டனில் ஒரு ஷர்ட் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா நான் வந்து 80 அதாவது வந்து அதில் டபுள் குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு கிளாத்தில், அதுவுமே பிஃபோராக ஒரு ஸ்ட்ரிங்கேஜ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்மெண்ட் ஃபீல்டில் இருக்குங்க. ஸ்ட்ரிங்கேஜ் டெஸ்ட்லாம் நான் எடுத்துட்டு தான் கார்மெண்ட்ஸையே வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ சில ஷர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டதுக்கப்புறம் சுருங்கும் சம்திங்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் வரும் இல்லைங்களா. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் பிஃபோர் ஸ்டிச்சிங்கே அரெஸ்ட் பண்ணிட்டு தான் கார்மெண்ட்ஸே நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைன்யூட்டாக ஈச் அண்ட் ஒவ்வொரு பர்சன்டேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸ்ட்ரிங்கேஜ் டெஸ்ட்லாம் எடுக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறேன். நம்ம டீம் வந்து ரெடி டு ஒர்க் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒர்க் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ அந்த ஷார்ட்ஸ் எடுக்கிறதாகட்டும், ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ரொம்பவே பெரிய கடல் மாதிரி இருக்குங்க. ஸோ அதுவுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக கிறிஸ்டல் கிளியராக கொண்டு வரணுன்றதுக்காக இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ ப்ளீஸ் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்தடுத்து தொடர்ந்து பேசுவோம். லைவ் பண்ணலாம், நிறைய பண்ணலாங்க. ஃபன்னாக இருக்கும், சேம் டைம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லுக்கும் இன்ஃபர்மேட்டிவாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு யூஸாக கூட இருக்கலாம். மேபி நீங்கள் உங்களோட ஃப்யூச்சரில் உங்களுக்கே ஒரு ஐடியா க்ரியேட் ஆகலாம். ஸோ தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.